ஹாய் மக்களே, என்ன ஒரே இருட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இப்போ ராத்திரி 12 மணி. நான் மேலேருந்து கீழே போயிட்டுருக்கேன். இவன் தான் என்னோடய கடைசி தம்பி. பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பர்த்டே செலிப்ரேஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கீழே போகிறோம். கீழே தான் இருக்கோம். எதுக்குன்னா இன்றைக்கி ஜானட் பர்த்டே, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் சர்ப்ரைஸாக கீழே வந்திருக்கோம். இது ஆக்சுவலி யாருக்குமே தெரியாது, சடனாக பிளான் பண்ண ஒரு சர்ப்ரைஸ். நாங்கள் சும்மா சிம்பிளாக எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். மாமா மச்சினச்சிக்காக கேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ தான் கலையும் எழுந்து வெளியே வந்தார். எல்லாருக்கும் முன்னாடி ஒய்டி பர்த்டே செலிப்ரேட் பண்ணணுன்னு சொல்லி ரெடியாக உட்காந்துட்ருக்கான். ஜானட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இப்போது பர்த்டே பேபி இஸ் அவுட். அவள் வெளியே வந்தோடனே ஒய்டி தான் முதல்ல ஓடி போய்ட்டு விஷ் பண்ணா. ஒய்டிக்கு பொதுவாகவே பர்த்டேனால் ரொம்ப பிடிக்கும். யாராவது பர்த்டே எங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி ரொம்ப என்ஜாய் பண்ணி அவன் ஓடி போய் ஜானட்டை இன்வைட் பண்ணார். நாங்கள் கேக் வேவ்ஸ்லேருந்து ஒரு சிம்பிளாக ஒரு பர்த்டே கேக் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மார்னிங் ஒரு செலிப்ரேஷன் இருக்குது. ஸோ இப்போ சிம்பிளாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேக் ஆர்டர் பண்ணோம். அதில் பப்ளு குட்டி அப்படின்னு எழுதியிருக்கு. அவளுடைய செல்ல பேர் அதுதான். இப்போது கேக் கட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. வாங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பர்த்டேயில் ஒரு சேடான விஷயம் என்னென்னா, எல்லா பர்த்டேக்கும் டேடி இங்கே கூட இருக்காங்க. இந்த பர்த்டேக்கு இல்லை. ரொம்ப மிஸ் பண்ணோம் டேடியை. அதெல்லாம் அதுக்காக தான் அழுதுட்டுருக்கா. ஓகே, அழாத. அவர் எங்கள் கூட இல்லைனாலும் அவரோட பிளெஸிங்ஸ் எப்போவுமே, அவரோட ப்ரொடெக்ஷன் எப்போவுமே எங்கள் கூட இருக்குன்றதை நாங்கள் ஒரு செயல்லையும் நாங்கள் நம்பிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த பர்த்டே ரொம்ப சிறப்பாக போச்சு. அவளுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. Uniform. Asian Paint uniform. Happy birthday. Thank you. God bless you. Bada.